श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ओं। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुधान्वहम्. ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்மசம்யம யோகத்தின் 26வது ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்ப்போம். யதோ யதோ நிஷ்சரதி மனச்சஞ்சலமஸ்திரம் ததஸ்ததோ நியம்யைத் ததாத்மன்யேவ வசம் நயேத். இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்மசம்யம யோகத்தின் 26வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் மனதை கட்டுப்படுத்த வேண்டும், மனதை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தால் மட்டுமே உனக்கு நீ நண்பனாக இருப்பாய், உனக்கு நீ நண்பனாக இருந்து மனதை கட்டுப்படுத்தி மனதை இறைவனிடம் திருப்பி ஒரு நிலையாக இறைவன் மேல கவனத்தை வைத்து இறைவனை சென்று அடைவாயாக என்று சொன்னார் நம்ம கிருஷ்ணர். ஆனால் ஒரு கேள்வி நம்ம மனதில் வர்றது, இந்த மனதை கட்டுப்படுத்துவது எப்படி? நம்ம சும்மா இப்போது இதை நான் பேசிகிட்டு இருக்கும்போது இதை கேட்கும்போது கூட பல எண்ணங்கள் வரலாம் பல பேர் மனதில். அதனால் கண்களை மூடிக்கொண்டால் கண்களை மூடிக்கொள்ளலாம், வாயை மூடிக்கொள்ளலாம். ஆனால் மனதை அடக்குவது ரொம்ப கடினமாக இருக்கே என்றால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது என்று கிருஷ்ணர் சொல்கிறார். யதோ யதோ நிஷ்சரதி மனச்சஞ்சலமஸ்திரம் ததஸ்ததோ நியம்யே ததாத்மன்யேவ வசம் நயேத். ஒரே ஒரு வழி என்னன்னா, எப்பொழுதெல்லாம் மனம் நழுவி போகிற மாதிரி நம்மளுக்கு தெரியாதோ, ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயத்தை செய்யணும் என்று உட்காரும்போது வேறொரு விஷயம் மனதுக்குள்ளே வந்தாலே அந்த சமயமே அந்த எண்ணத்தை உடைக்க வேண்டும், அந்த சமயமே அந்த எண்ணம் வராமல் தடுக்க வேண்டும். இது முதலில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்றால் மனம் என்பதை யோசிப்பதற்காக பல எண்ணங்கள் சேர்ந்துதான் மனதை உருவாக்கும். அதனால் அந்த எண்ணங்கள் எப்படி தேவையான எண்ணங்கள் தேவையில்லாத எண்ணங்கள் என்று தெரிந்து கொள்வதற்கே நேரமாகும். அப்படி தேவையில்லாத எண்ணங்களை கண்டுபிடித்தாலும் அதை அடக்குவது ரொம்ப கடினம். அதனால் இதற்கு கிருஷ்ணர் சொல்கிற ஒரே வழி பிராக்டிஸ், அபியாசம், மீண்டும் மீண்டும் முயற்சி செய்வது. மீண்டும் மீண்டும் இந்த மனதை அடக்குவதற்கு எப்பெல்லாம் மனம் நழுவி போகிற மாதிரி இருக்கோ அப்பெல்லாம் பிடித்து திருப்பி இழுப்பது, அதை மனதில் அடக்கி வைப்பது, அப்படி இறைவன் மேலே திருப்பி வைப்பது, இப்பேற்பட்ட விஷயங்களெல்லாம் மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நம்ம அபியாசம் செய்யாமல், பிராக்டிஸ், அந்த ஒரு பயிற்சி இல்லாமல் எந்த ஒரு விஷயமுமே கிட்டாது என்று அழகாக உணர்த்துறார் நம்மளோட கிருஷ்ணர். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்மசம்யம யோகத்தின் 26வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. சமஸ்த லோகாः சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.